இந்த ஒரு படத்த நம்ம தியேட்டர்ல பார்க்க மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வருத்தப்பட்டேன். ஆனா, இந்த ஒரு படத்த டிஸ்னி ஹாட்ஸ்டார்ல இந்த ஒரு படம் ஒண்ணு ரிலீஸ் ஆயிருக்கு. என்ன ஒரு படம்னா, ஃபென்டாஸ்டிக் ஃபோர் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னு ஒரு படம் ஒண்ணு. மார்வெல் யூனிவர்ஸ்லேருந்து இந்த ஒரு படம் ஒண்ணு வந்திருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஒரு படத்த நம்ம பார்க்கும்போது, இந்த ஒரு படத்த நம்ம தியேட்டர்ல போய் பார்த்துருக்கலாமே அப்படின்னு தோணுச்சு. ஆனா, இந்த ஒரு படத்த பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் தோணுச்சு, நல்ல வேளைக்கு நம்ம தியேட்டர் பக்கத்துல இந்த ஒரு படத்த போய் பார்க்கலையே அப்படின்னு நமக்கு கொஞ்சம் மனசு ஆறுதலா இருந்துச்சு. ஏன்னா, ஃபென்டாஸ்டிக் ஃபோர் ஃபேமிலி கொஞ்சம் ஒரு பாகம் சந்தோஷமா இருக்காங்க. அதில மிஸ்டர் ஃபென்டாஸ்டிக் அவரு நம்ம ஷூ ஒரு பாகத்துல லவ் பண்ணி கன்சீவ் ஆயிறாரு. கன்சீவ் ஆனது பேபி ஒரு பக்கத்துல ஃபார்ம் ஆகுது. ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் ஒரு பக்கத்துல சந்தோஷமா போயிட்டுருக்காங்க. சந்தோஷமா போயிட்டுருக்கும்போது, நம்ம சில்வர் ஒரு பக்கத்துல பூமிய பொளந்துக்கிட்டு வராங்க. இந்த பூமி நீ கொஞ்ச நாள் நல்லா சந்தோஷமா இருங்க வைங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம சில்வர் ஒரு பக்கத்துல சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஃபென்டாஸ்டிக் ஃபோருக்கு இந்த உலகம் இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கு. அதுக்கப்புறம் அந்த உலகமே இருந்ததுக்கு அடையாளமே இருக்காது. ஏன் சொல்றாங்கன்னா, மார்வெல் யூனிவர்ஸ்ல நம்ம ரொம்ப நாள் வெயிட் பண்ணியிருந்தா நம்ம கொலாட்டஸ் அந்த ஒரு கேரக்டர் இந்த ஒரு படத்துல போட்டு வேற லெவல்ல சம்பவம் பண்ணி வச்சிருக்காங்க. கொலாட்டக்ஸ் ஒரு பக்கத்துல இந்த பூமியை அழிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம சில்வர் உமன் சொல்லிடுறாங்க. சொன்னதுக்கப்புறம் நம்ம ஃபென்டாஸ்டிக் ஃபோருக்கு என்ன சொல்றதுன்னே தெரியாம ஒரு பாத்திரம் முடிச்சுக்கிட்டு இருக்கா. அதுக்கு பார்க்குறோம், ரிசர்ச் பண்ணி பார்க்குறாரு. ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது, அவரு ஏகப்பட்ட கிரகங்கள்லாம் அழிச்சிருக்காப்புல. ஏகப்பட்ட உலகத்துலாம் அழிச்சு நம்ம பூமிக்கு நம்ம அழிக்கிறதுக்கு வராப்புல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கத்துல நம்ம ஃபென்டாஸ்டிக் ஒரு பக்கத்துல தெரிய வருது. தெரிஞ்சதுக்கப்புறம் இதை எப்படியாச்சும் நம்ம கட்டுப்படுத்தணுமே அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம கொலாட்டஸ் இருக்கிற இடத்துக்கே அவங்கள போய் நம்ம அழிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபென்டாஸ்டிக் இங்கே போகிறாங்க. இங்கே போகும்போது தான் ஒரு பக்கத்தில் அவர் எல்லாத்துக்கும் தெரிய வருது. நம்ம கொலாட்டஸ் ஒரு பக்கத்தை சந்திக்கிறாங்க. டீல் ஒன்று போடுறாப்புல, நான் இந்த மாதிரி உங்கள் உலகத்தை நான் அழிக்க மாட்டேன், அதுக்கு பதிலாக நம்ம ஃபென்டாஸ்டிக் ஃபோரோட ஷூவோட குழந்தை எனக்கு வேணும் அப்போ நம்ம கிளாட்டஸ் நம்ம ஃபென்டாஸ்டிக் ஃபோர்ட்ட சொல்கிறாப்புல, இதுக்கெல்லாம் ஏற்க முடியாது. நம்ம ஃபென்டாஸ்டிக் ஃபோர் இதெல்லாம் கொடுக்க முடியாது. இதுக்கு மேலே நீ எங்கள் உலகத்து வந்தால் நீ உங்களை துரத்தி அடிப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஃபென்டாஸ்டிக் ஃபோர் ஒரு பார்த்து மிரட்டல் விடுறாங்க. அதை விட மிரட்டல் விடுறாப்புல நம்ம கிளாட்டஸ் என்ன சொல்கிறாப்புலன்னா, நீ இந்த குழந்தைய கொடுத்தா நான் உங்கள் குழந்தைய கொடுத்தீங்கன்னா நான் உங்கள் உலகத்தை அழிக்க மாட்டேன், இல்லைன்னா நான் உங்கள் உலகத்தை அழிச்சிடேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பக்கத்தில் எப்படி சொல்றது, 2 பேத்துக்கு ஒரு பக்கத்துல வாக்குவாதம் வருது. வாக்குவாதம் வரும்போது திடீர்னு பார்த்தா இங்க சண்டை போட்டு தப்பிச்சு வந்துடுறாங்க. தப்பிச்சு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிய வருது, ஃபென்டாஸ்டிக் ஒரு பக்கத்துல நினைக்கிறாங்க, இந்த வயித்துல உள்ள குழந்தைய எதுக்காக கிளாட்டஸ் தேடுறாப்புல. நம்ம கிளாட்டஸ் இந்த குழந்தைய தேடுறாப்புல. அந்த குழந்தைக்கு சக்தியே இருக்காது. ஆனா எதனால தேடுறாப்புல இந்த ஒரு கதையா இருக்கும்போது நம்ம கிளாட்டஸ் இந்த குழந்தைய அவர் கைப்பற்றாரா இல்லையா, அதாங்க இந்த ஒரு படத்தோட கதையா இருக்கு. இந்த ஒரு படத்தோட கதையை பார்க்கும்போது என்ன சொல்றது, பேசிக்கிட்டே தான் இருக்காங்க. விடிய விடிய பேசிக்கிட்டே தான் இருக்காங்க. ஸ்டார்டிங்ல ஆரம்பிச்சு எண்டு வரை பேசிக்கிட்டே தான் இருக்காங்க. கிளாட்டஸ் பார்க்கறதுக்கு ஒரு பக்கத்துல போறாங்க. போகும்போது இந்த ஒரு சீன் மட்டும் தான் பார்க்கறதுக்கு நல்ல சுவாரஸ்யமா இருக்கு. மித்ததெல்லாம் எதுவுமே எல்லா சீனும் இருக்கிற மாதிரியே இருக்குங்க. அதை பார்க்க நமக்கு என்னடா இது, என்ன இதுக்கு பழைய ஃபென்டாஸ்டிக் போரே பரவாயில்லையே அப்படின்னு நமக்கே தோணுச்சு. அதை பார்க்கும்போது நம்ம ஹீரோ ஐட்டீன்லேருந்து ஹீரோயினி நம்ம நம்ம எப்படி சொல்ற ஃபயர்மேனு அவர் அவர் ஐட்டீன்லேருந்து எல்லாமே பார்க்கறதுக்கு ஓரளவு ஓகே மாதிரி தாங்க இருந்துச்சு. ஆனால் பேசிக்கிட்டே இருக்காங்க, எதுக்குடா பேசுறீங்க அப்படின்னு நமக்கு தோணுச்சு. அதுவும் நம்ம கிளாட்டஸ் கேரக்டர் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக வேற லெவலில் கொண்டு போயிருக்கலாம். ஆனால் ரொம்ப மோசமா எப்படி சொல்ற மட்டமான ஒரு ஆளா காமிச்சிருப்பாங்க. நீங்க படம் பார்க்கும்போது அப்படிதாங்க இருந்துச்சு. அவர் பவர் கிட்டத்தட்ட ஏகப்பட்ட நம்ம மார்வெல் படத்துல எடுத்துக்கிட்டா கிட்டத்தட்ட ஒரு 2, 3 சீன் தோர் படத்துல அந்த ஒரு 2, 3 சீன் வருவாப்புல. அந்த சீன் தான் வேற லெவல்ல சம்பவம் பண்ணிட்டு போவாப்புல. ஆனா இந்த ஒரு படத்துல அவரை வச்சு அந்த ஒரு படத்தையே போட்டு எடுத்து வச்சிருக்காங்க. ஆனா அது அவருக்கு ஏகப்பட்ட சக்தி இல்லாம ஒரு எப்படி சொல்றது, எல்லாருமே சேர்ந்து அடிக்கிற மாதிரிலாம் காமிச்சிருக்காங்க. அதை பார்க்கும்போது என்னப்பா அந்த ஒரு கேரக்டர் எவ்வளவு பெரிய கேரக்டர், ஆனா இப்படி ஒரு மட்டமான ஒரு கேரக்டர் ஆக்கி வச்சிருக்கீங்களா அப்படின்னு நமக்கே தோணுச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல்லா விஎஃப்எக்ஸ் தான் கைஸ். வேற லெவல்ல சம்பவம் பண்ணியிருக்காங்க. மார்வெல்னு பத்தி நம்ம சொல்லவே தேவையில்லை. வேற லெவல்ல விஎஃப்எக்ஸ் எல்லாம் போட்டு வேற லெவல்ல சம்பவம் பண்ணியிருப்பாங்க. அது பார்க்கும்போது அதுதான் கொஞ்சம் பார்க்கறதுக்கு ரசிக்கும்படியா வேற இருந்துச்சு. என்ன அந்த ஒரு படத்தை நம்ம போய் தியேட்டர்ல பார்க்கலன்னா ஒன்று 3Dல பார்த்துருப்போம், எல்லாம் ரியலாவே இருந்திருக்கு. ஆனா இந்த ஒரு படத்தை நம்ம தியேட்டர்ல பார்க்காத வரைக்கும் நல்லது அப்படின்னு நமக்கே தோணுச்சு. ஏன்னா ரொம்ப அருமையா போச்சு கைஸ். இந்த ஒரு படத்தை நம்ம பார்க்கும்போது ரொம்ப மோசமான ஒரு படம் பார்த்தா கைஸ் போச்சு. அதுக்கப்புறம் லாஸ்ட் இந்த ஒரு படம் நம்ம டூம்ஸ்டே அந்த ஒரு சீன் நம்ம தலைவர் ராபர்ட் டவுனி ஜூனியர் போஸ்ட் கிரெடிட் சீன் தாங்க சில வேற லெவலில் சம்பவம் பண்ணியிருக்காப்புல. அந்த குழந்தைய வச்சு குழந்தை நம்ம டூம்ஸ்டே ஒரு பக்கத்துல தேடுறாப்புல, நம்ம கிளாட்டஸ் அவர் ஒரு பக்கத்துல எதுக்கு தேடுறாப்புல அப்படின்னு நமக்கே தோணும். மிஸ்டர் ஃபென்டாஸ்டிக்கா ஒரு பக்கத்துல அவரை எப்போ பார்த்தாலும் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருப்பாப்புல. ஆனா அந்த குழந்தைக்கு என்ன சக்தி இருக்குன்னு அவருக்கும் தெரியாது, பார்க்குற நம்மளுக்கும் தெரியாது. நம்ம கிளாட்டஸுக்கு நம்ம டூம்ஸ்டே அவங்களுக்கு 2 பேத்துக்கும் தெரியுது அந்த குழந்தை என்ன சக்தி இருக்கு அப்படின்னு அவங்க 2 பேத்துக்கும் தெரியுது. அடுத்த யூனிவர்ஸ்ல அடுத்த என்ன படம் வரப்போகுதுன்னு நம்ம அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே அந்த ஒரு படத்துக்காண்டி தாங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா அந்த குழந்தைய சேர்ந்த ஒரு படத்தோட கதையை நகரும் போல
அத பார்க்கும்போது எப்படி சொல்றது? அந்த குழந்தைய வச்சு தான் படம். ஆக மொத்தத்துல அப்படிதான் நமக்கே தோணுச்சு கைஸ். வேற லெவல்ல சம்பவமா இருக்கு. அந்த 2026 வேற லெவல்ல சம்பவமா நம்ம அவெஞ்சர்ஸ் டூம்ஸே வரப்போகுதுன்னு நெனைக்கிறேன். கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க கைஸ். ஆனா இந்த ஒரு படத்த நம்ம இந்த இந்த ஒரு படத்த எல்லாருமே பார்க்க வேண்டிய கட்டாயம். ஏன்னா இந்த ஒரு படத்த பார்த்தா தான் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நமக்கே தெரியும். பொறுமையா உட்காந்து பாருங்க. பேசிக்கிட்டே தான் இருப்பாய்ங்க, பேசிக்கிட்டே தான் இருப்பாய்ங்க. தவிர வேற எந்த இதுவுமே கிடையாது. என்னதான் சொல்ல வருது அப்படின்னு நமக்கே தோணுச்சு. இந்த ஃபென்டாஸ்டிக் 4 ரொம்ப கிட்டத்தட்ட ரொம்ப ஒரு கேவலமான ஒரு படம் கைஸ். கண்டிப்பா அது ஒன் டைம் வாட்ச் பண்ணி பார்க்கலாம். தமிழ் டப்பிங்கு வேற லெவல்ல சம்பவம் பண்ணியிருக்காங்க. எல்லாமே எல்லாமே பார்க்கறதுக்கு ரசிக்கும்படியா தான் இருந்துச்சு. தமிழ் டப்பிங்கு கண்டிப்பா இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்ச் பண்ணி பாருங்க கைஸ். வேற எதுவுமே சொல்ற அளவுக்கு எதுவுமே இல்ல. போங்கடா டேய்.